அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற படகு பழுதாகி மூழ்கியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பூபேஷ். பூபேஷ் வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமா வணக்கம் பிரியங்க. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதி சேது நகர் பகுதியைச் சேர்ந்த சுதர்சன் என்பவரது விசைப்படகு நேற்று நள்ளிரவுக்கு முன்பாகவே 5க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக சென்றனர். குறிப்பாக மீன்பிடி தடைக்காலமானது இன்று நள்ளிரவோடு முடிவடைந்த நிலையில் அதன் பின்னர் மீன் பிடிக்க செல்ல வேண்டிய மீனவர்கள் அந்த மீன்பிடி தடைக்காலம் முடிவதற்கு முன்பாகவே இந்த மீனவர்கள் 5 பேர் விசைப்படகில் மீன் பிடிக்க சென்றதாக கூறப்படுகிறது. பாம்பன் வடக்கு கடல் பகுதியிலிருந்து 6 கடல் மைல் தொலைவில் மீன் பிடித்து கொண்டிருந்த போது அந்த மீனவர்களுடைய படகு காற்றின் வேகம் காரணமாக எதிர்பாராத விதமாக கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த படகில் இருந்த 5 மீனவர்களில் 2 பேர் பத்திரமாக மற்றொரு படகின் மூலம் மீட்கப்பட்ட நிலையில் அந்த படகில் இருந்த கலில், பரக்கத்துல்லா, ரஹ்மான் ஆகிய 3 மீனவர்கள் மாயமானதாக முதற்கட்ட தகவல் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் அந்த பகுதியில் உள்ள மற்ற மீனவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மாயமான மீனவர்களை தேடும் பணியானது துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த தகவல் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் அந்த பகுதிக்கு விரைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியிலிருந்து மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன் பிடிக்க சென்ற மீனவர்கள் சென்ற படகு கவிழ்ந்ததில் 3 மீனவர்கள் மாயமானதாக கூறப்படும் சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.